ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்த ப்ரோமோல கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, ப்ளீஸ் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இது என்ன ப்ரோமோன்னு சொல்லிடுறேன். நேத்து லாஸ்ட்டா முடிக்கும்போது ஒரு மொட்டை கடிதாசி போடுங்க எல்லாரும் அப்படின்னு சொன்னாங்கல்ல, அது எல்லாமே இப்போ வச்சு படிச்சுட்டு இருக்காங்க. அந்த ப்ரோமோக்கு வந்த கமெண்ட்ஸை தான் இப்போ படிக்க போகிறோம். வாங்க இப்போ ஃபர்ஸ்ட் கமெண்ட் என்னன்னு சொல்லிட்டு படிக்கலாம். ஃபர்ஸ்ட் கமெண்ட் படிக்கலாம். நேற்று ப்ரோமோ சரவடி மாதிரி இருந்துச்சு, பட் புஷ்வானம் போல் புஷ்ஷுன்னு போயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமாங்க, ப்ரோமோலாம் பார்க்குறப்போ பரவாயில்லையே, சார் ஏதோ கேள்விலாம் கேட்க போகிறாரு அப்படின்னு நினச்சோம். அவர் கேட்ட ஒரே விஷயம் அந்த எஃப்ஜே விஷயத்தில் மட்டும்தான் கேள்வி கேட்டார். அதை தான் பார்க்க கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. மற்றபடி நேற்று எபிசோடு ஒன்றும் அவ்வளோவா நமக்கு நல்லாவே கிடையாது. லாஸ்ட்டாக போகும்போது இந்த மொட்டை கடைசாசி போட்டு போனார்ல, அதுக்கு தான் அதை வச்சு தான் இன்றைக்கி ஓட்டுவார் அப்படி சொல்லிட்டு நினைக்கிறோம். நிறைய பேர் வியானாவையும் விக்ரமையும் கேட்க சொல்லியிருக்காங்க. ஆனால் அவர் வந்து என்ன பண்ணார்னா, வியானாவையும் விக்ரமையும் சூப்பராக பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். சரி, நம்ம அடுத்த கமெண்ட் என்னன்னு சொல்லிட்டு படிக்கலாம் வாங்க. இந்த கமெண்டில் நேற்று எபிசோட் விஜய் சேதுபதி யாரையுமே சரியாக கேள்வி கேட்கலன்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க? கரெக்டாக பார்க்கணுன்னா விக்ரம், வியானா அப்படின்னு சொல்கிறாங்க. அதை தான் நானும் முன்னாடி சொல்லியிருந்தேன். சரி, அடுத்த கமெண்ட் படிக்கலாமாங்க. இந்த கமெண்டில் வியானாவின் ஓவர் நடிப்பில் மயங்கி விழுந்து விட்டார் சேதுபதி அப்படின்னு சொல்லிட்டு சேதுபதி சாரை சொல்லியிருக்காங்க. மேடம் மயங்கிற அளவுக்கு நடிச்சிட்டு இருக்காங்க. சரி, நம்ம அடுத்த கமெண்ட் என்னன்னு சொல்லிட்டு படிக்கலாம் வாங்க. இந்த கமெண்டில் பார்வதியை நேற்று தனியாக பாராட்டி இருக்கலாம், கம்முனி சும்மா இருக்க, அதனால் உனக்கு பாராட்டுக்கள் என்று சொன்ன விஜய் சேதுபதிக்கு நன்றி. அரோரா நண்பர் உடன் இன்னும் வயிற்றில் மடியில் படுத்து தூங்க வாழ்த்து அப்படின்னு ஜானியாக லவர்ஸ் மாதிரி மடியில் படுத்துக்கங்க, அந்த அளவுக்கு வாழ்த்து அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காருன்னு சொல்கிறாங்க. இன்னும் அது ஒன்று தான் போகாத குறைச்சல் அவங்க ரெண்டு பேருக்குமே. பாவம் பாரு வயிறு எரியும். சரி, நம்ம அடுத்த கமெண்ட் படிக்கலாம். இவங்க தான் அடிக்கடி அந்த கமெண்டே போட்டுட்ருக்காங்க. வியானாவை நேற்று கேள்வி கேட்பாருன்னு பார்த்தா பெஸ்ட்டு பர்ஃபார்மர்னு சொல்லிட்டாரே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த வீட்டுக்குள்ளே எப்படி விளையாடினா எந்த மாதிரி பண்ணணுன்னே தெரியல. நாம்பலாம் வியானாவையும் விக்ரமையும் கோவமாக பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் அப்படி தான் விளையாடணும்னு சொல்லிட்டு போகிறாரு அவரு. சரி, நம்ம அடுத்த கமெண்ட் படிப்போம். இந்த கமெண்டில் சேதுபதி சாருக்கு பார்வதியை பிடிக்காது, இருந்தாலும் ஒரு வார்த்தையாவது பாராட்டி இருக்கலாம். சென்ற வாரம் போட்டியாளர்கள் அனைவரும் சேர்ந்து பார்வதியை புள்ளி செய்தனர் என்னன்னு தெரியல. அதை பற்றி ஒரு வார்த்தையும் கூட கேட்கவில்லை. ஆனால் பார்வதி ஒரு வார்த்தை பேசினால் உடனே அதனை சபைக்கு கொண்டு வந்து அவளை அசிங்கப்படுத்துவார் என இவ்வளவு பயாசாக நடந்து கொள்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி சாரை சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் லாஸ்ட்டாக வந்து எஃப்ஜேவை போட்டு கொடுத்ததும் அவர் தான். இந்த வாரம் பாரு என்ன செய்ய போகிறாங்க, நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சரி, நம்ம அடுத்த கமெண்ட் படிப்போம். இந்த கமெண்டில் விஜய் சேதுபதி எதை யோசிக்காமல் மனதில் நேர்மையாக இருப்பார். ஒரு நடிகராக இருந்தாலும் நிஜத்தில் நடிக்க மாட்டார். ஆனால் இப்போ பிக்பாஸ் வந்தது இருந்து இந்த கேள்வி கேட்க வக்கீல்ல. இப்போது இவர் பேச்சில் உண்மை இல்லை. எந்த ஸ்கூலில் வியானா மாதிரி பண்ணிட்டு ஸ்கூலில் வைத்து இருப்பாங்க, டிசி கொடுத்து அனுப்புவாங்க. அதில் வியானாவுக்கு சேது பாராட்டு வேறு சீச்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த ஸ்கூலில் இந்த மாதிரிலாம் பண்ணால் ஒரு ஆளை வச்சுருப்பாங்க அப்படின்னு தான் கேட்குறாங்க. கரெக்ட் தான். அது ஸ்கூல், இது வந்து பிபி ஹவுஸ்ன்றதுனால இவங்க கேள்வி கேட்க மாட்டாங்க. ஏன்னா மக்களை என்டர்டெயின் பண்ணுறாங்களாம். மக்களுக்கு சுத்தமாக பிடிக்கல அவங்க பண்ணது எல்லாத்தையுமே. கமெண்டை படிக்கிற எங்கள் எல்லாருக்குமே தெரியும் யார் யார் என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு எல்லாம் போட்டுட்ருக்காங்கல்ல, நம்ம மனசில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஓகே, இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு கூட ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் வீடியோ போகிறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷ்னலாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ப்ரோமோ வரும்போது அதுக்குண்டான கமெண்ட்ஸில் பார்க்கலாம். பாய்.